அரசியல் அதிகாரத்தில் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது மற்றும் வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய்வது ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் எழுச்சி பேரணி மாநாடு நடைபெற்றது. மதுரை ரிங் ரோடு வண்டியூர் டோல்கேட் அருகே மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா தலைமையில் இந்த மாபெரும் பிரம்மாண்ட எழுச்சி பேரணி மாநாடு நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட சிறுபான்மையினர் கலந்து கொண்டு தங்களது இரட்டை கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி சென்றனர். இதில் பல்வேறு சிறுபான்மை அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான கண்டனங்களை பதிவு செய்தனர். அரசியல் அதிகாரங்களில் சிறுபான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். வக்ஃபு திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் நடத்தக்கூடிய மாநாடு. இறைவனுடைய நாட்டப்படி நம்முடைய கோரிக்கைகள் அரசியல் அதிகாரத்தில் உரிய பங்களிப்பை உரிய பிரதித்துவத்தை பெறும் வரை இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை குப்பை கூடையில் தூக்கி எறியும் வரை நிச்சயமாக நம்முடைய போராட்டங்களும் நம்முடைய விழிப்புணர்வுகளும் தொடரும். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி மேடையில் பேசிய ஜவஹருல்லா, நாடாளுமன்ற உள்ளாட்சி மன்றம் ஆகியவற்றில் சிறுபான்மை மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அரசியல் அதிகாரத்தை சிறுபான்மை மக்களுக்கு வழங்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வக்ஃபு சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டதுதான் வக்ஃபு திருத்த சட்டம் என தெரிவித்த ஜவஹருல்லா, வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் கூறினார். எங்களுக்கு விவசாய சொந்தங்கள் நன்றாக மோடி அரசை எப்படி அடிபணிய வைக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான எடுத்துக்காட்டாக விவசாய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்த மோடி அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஒரு வாரமா, ஒரு மாசமா, ஒரு வருடம் போராடினார்கள். யாருக்குமே சரணடையாத மோடி அரசு விவசாயிகளுக்கு சரணடைந்தது. அந்த 3 வேளாண் சட்டங்களிலும் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதே போல இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை வரலாறு என்ற குப்பை தொட்டியிலே வீசக்கூடிய வரையில நம்முடைய போராட்டங்கள் நிச்சயமாக இருக்கும்.